இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி ரொம்ப லைட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா முன்னாடி நாள் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. மாப்பிங் அப்புறம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருந்தனால. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். சாம்பார், ஒயிட் ரைஸ், புடலங்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளைக்கு முன்னாடி 99 கேலரி போயிருந்தேன். ஸோ கிளாஸ் பவுல்ஸ் பார்க்கலான்னு. நான் ஒரு பவுல் தான் வாங்க போனேன். பட் வந்து செட் ஆஃப் 3 99 ருபீஸ்ன்னு இருந்தது. ஸோ உடனே வாங்கியாச்சு. ஸோ இது ரொம்ப நல்லா காம்பேக்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். முன்னாடிலாம் முருங்கைக்காய் இருந்தால் தான் சாம்பார் வைக்க தோணும். இப்போல்லாம் சக்கரை பூசணிக்காய் இருந்தால் கம்பல்சரி சாம்பார் பண்ணணும்னு தோணுது. ஸோ வெறும் சக்கரை பூசணிக்காய் இருந்தாலுமே அதை போட்டு நான் இப்போல்லாம் சாம்பார் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ பருப்பு வந்து எப்பயும் ஸ்பூனில் போடுவேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியும் அளவு புடலங்காய்க்கு. பட் இந்த தடவை அப்படியே லைட்டாக கவுத்திட்டேன், எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல, கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா பட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பொரியல் பண்ணலான்னு நினச்சேன், பட் அது கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மண் சட்டியெல்லாம் வாங்கினதுலேருந்து என்னென்னு தெரியல, இந்த அலுமினியம் பாத்திரம், அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதில் பண்ணுறதோ ரொம்ப பிடிச்சிருக்கேவுமே. அந்த டிஷ்ஷஸும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கையோட ஜூஸும் போட்டுட்டு, இன்றைக்கி ஃப்ரைடேவே இருக்குது. முட்டை வேணான்னு நினச்சேன், பட் கண்டிப்பாக வேணும்னு கேட்டுட்டாங்க அச்சுவும் ஹஸ்பண்டும். ஸோ அதனால் அவங்களுக்கும் பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஜூஸும் போட்டு பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அச்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை, அது கூட வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டு வந்து சவ் போட்டு சட்னி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அச்சுக்கு ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு, முட்டையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான்.